Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. அவர் தனக்கு பின்னாடி ஃபேன்ஸ் வராதீங்க பாரு. நான் ஒரு தொழிலா செய்றேன், ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்க, ஒரு டாக்டர் வேலை பார்க்க. நான் சினிமாவில் நான் ஒரு ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ணக்கூடிய பெனிஃபிட் சம்பளத்தை நான் வாங்குறேன். நான் என் மனைவி பிள்ளைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணி என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் வாழ்றேன். அவர் வித்தவுட் பெர்மிஷன் போய் இப்படி கிரௌட் ஆகி அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா நீங்க அவரை சொல்லலாம். வித் பெர்மிஷன். ஓகே, அப்படிங்கும்போது 100க்கு 100 விஜய் பக்கம் தப்பே கிடையாது. இப்போ நீங்க அஜித் என்ன சொல்றாரு, எல்லாரும் பங்கு அப்படிங்காங்க, அப்படிலாம் கிடையாது. நான் இத்தனை தடவை நான் பேசிட்டு இருக்கோம், இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் காலும் வரல, நான் பார்க்க முடியல. நான் ஒரு ரிலீஜியஸ் லீடராக இருந்து, அவரும் கிறிஸ்டியனு, நான் ஒரு பிஷப்பாக இருந்து கூட பார்க்க முடியல. அப்போது எப்படி நீங்கள் மக்களுடைய குறைகளை கண்டறிவீங்க? ஒரு அரசியல் தலைவர் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் இருந்தால் சக்சீட் பண்ணவே முடியாது. இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால என்ன ஆகும்னு இதை கடிக்கி சண்டைக்கு வராங்க. உண்மையாகவே என் குரூப்பில் கொண்டு போடுவேன், அதாவது எங்கள் சிஎஸ்ஐயில் கொண்டு குரூப்பில் கொண்டு போடுவேன். பாசிட்டிவே இல்லை, அப்படியா நெகட்டிவ். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தின் நிறுவனரும் பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். திரு விஜய் அவர்கள் கரூர் அதில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினராக சந்திச்சிட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடிகர் திரு அஜித்குமார் அவர்கள் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். என்னன்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு திரு விஜய் அவர்கள் மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. அதுக்கு ஊடகம், மக்கள், ரசிகர்கள் நிறைய பேர் நம்ம காரணம் காட்டலாம். அதுக்கும் இல்லாமல் எதுக்கு எல்லா இடத்துலையும் கூட்டம் சேர்றீங்க அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்களையும் தாக்கி பேசின மாதிரியும் சில விஷயத்துல சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பேசப்படுது. இது நீங்க பாத்தீங்களா? எப்படி நீங்க உங்களோட கருத்து என்ன? அதாவது முதற்கட்ட இந்த 41 பேர் இறந்ததுக்கு கதை முடிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. பட் அந்த பள்ளத்தை நிரப்ப யாராலும் முடியாது. அந்த இழப்பீடு இருக்குல்ல, இன்னைக்கு கணவரை இழந்திருக்காங்க, 2 பிள்ளைகளை இழந்திருக்காங்க, சன்மானம் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட 35 லட்சம். அவ்வளவு போனாலும் அந்த இழப்பு தான். பணம் தான், இழப்பு தான். என்ன இது ஒரு 20% அவங்களுடைய துக்கத்தில் அது தணிக்கிறதுக்கு இந்த பணம் கொஞ்சம் இது பண்ணும். ஆனாலும் ஒரு வீடு காலியாக கிடக்கும். சாப்பாடு 4 பேருக்கு பொங்கின வீட்டில் 2 பேருக்கு தான் பொங்கணும். அப்படிங்கும்போது அந்த வீடு வெறிச்சோடி கிடக்கும். நீங்கள் என்ன பணம் கொடுத்தாலும் அந்த பள்ளத்தை நிரப்ப எவராலும் முடியாது. 2 பிள்ளைகள் அந்த வீட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் அப்பா அம்மானு ஓடிட்டு இருந்திருக்கோம். இன்னைக்கு அந்த வீடு மயான பூமியே இருக்கும். இதில் ஒரு டிப்ரெஷன், தாய்க்கு ஒரு டிப்ரெஷன், கணவருக்கு ஒரு டிப்ரெஷன் வரும். மனைவியை இழந்தால் அதை விட பெரிய டிப்ரெஷன். கணவரால் எப்படி வாழ முடியும்? மனைவியும் பிள்ளையும் சேர்ந்து இழந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? ஒன்றுமே ஒன்றும். நீங்கள் 70 லட்சம் ரூபா 2 டெத்துக்கு நீங்கள் கொடுத்தாலும் அந்த பள்ளத்தை நிரப்ப முடியாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு ஏதாவது ஓட்டையாக போயிடும். அது புத்திசாலியாக எல்லாரும் சேர்த்து வைப்பாங்களா? அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லி காலியாயிரும். ஆனாலும் அந்த பள்ளத்தை நிரப்பவே முடியாது. அப்புறம் விஜய் அவர்கள் நான் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருக்குன்னு வாய்மொழியில் சொல்ல முடியுமே தவிர அதை ப்ராக்டிக்கலாக நிறைவேற்ற முடியாது. இன்னைக்கு ஆறுதல் படுறதுக்கு உங்கள் வீட்டில் நான் ஒருவராக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. பட் அது நிரூபிக்க முடியாது. அந்த பள்ளத்தில் தினம் அந்த வீட்டில் அந்த வெற்றிடத்தை யாரால் நிரப்ப முடியாது. அதனால் ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். இதில் அஜித் அவர்கள் சொன்னது அவர் ஆரம்பத்தில் இருந்து இன்னைக்கு நேரத்து சொல்லலை. அவர் தனக்கு பின்னாடி ஃபேன்ஸ் வராதீங்க பாரு. நான் ஒரு தொழிலா செய்றேன், ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்க, ஒரு டாக்டர் வேலை பார்க்க. நான் சினிமாவில் நான் ஒரு ஒர்க் பண்றேன். நான் ஒர்க் பண்ணக்கூடிய பெனிஃபிட் சம்பளத்தை நான் வாங்குறேன். நான் என் மனைவி பிள்ளைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணி என் மனைவி பிள்ளைகளுக்காக நான் வாழ்றேன். நீங்க ஏன் என் பின்னாடி ஃபாலோ பண்றீங்கிறது அவருடைய குடும்பத்தை போய் பாருங்க. பல நாள் அந்த காலத்து சொல்றாரு. அதனால அவர் என்ன சொல்றாரு, ஒரு நபர் மீது இந்த குற்றத்தை சுமக்காதீங்கன்னு மறைமுகமா அரசையும் சேர்த்தன்னு சொல்றாரு. ஆமா, வேற பப்ளிக்கெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க ஒரு ரசிகர் வந்தாருன்னா, ஒரு பெரிய ஃபேன் வாராருன்னா பார்க்க தான் செய்வாங்க. இதை என்னுடையது என்னன்னா, கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ஒரே இது காவல்துறை. அந்த காவல்துறை யார் கையில இருக்கு? அரசு கையில இருக்கு. அந்த காவல்துறைக்கு தலைவர் யாரு? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். அப்ப அவரு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை நிறைய பேர் விஜய்ங்க அவர் வித்தவுட் பெர்மிஷனா போனாரு. நீங்க 78 கேள்வி கேட்டு இது 78க்கும் பதில் கொடுத்து இதுக்கு நிபந்தனைக்கு ஒத்துதானே போறாரு. அப்படிங்கும் போது அவர் வித்தவுட் பெர்மிஷன் போய் இப்படி கிரௌட் ஆகி அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னா நீங்க அவரை சொல்லலாம். வித் பெர்மிஷன். ஓகே. அப்படிங்கும்போது 100க்கு 100 விஜய் பக்கம் தப்பே கிடையாது.
இப்போ நீங்க அஜித் என்ன சொல்றாரு, எல்லாரும் பங்கு அப்படிங்காங்க. அப்படிலாம் கிடையாது சார். இன்னொரு விஷயம் அவர் குறிப்பிட்டுறாரு, ஹாலிவுட்லலாம் இந்த மனோபாவம்லாம் கிடையவே கிடையாது. ரசிகர் அவங்க வேலையை பார்க்குறாங்க, ஆக்டர் அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் குறிப்பாக இப்போ விஜய் அவங்க வந்தாங்கன்னா ரசிகர்கள் கட்டுக்கடங்காமல் வருது. இதை கட்டுப்படுத்த விஜய் தவறிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதில் வருது. இதுல ஒரு புதை பொருள் இருக்கு. நான் பொதுமக்களுக்கு சொல்றேன், இவங்க ஆஸ் யூஸ்வலா இவங்க வேலையை இவங்க வாட்டுக்கு எல்லா இடத்துலையும் கடையில் போய் மளிகை ஜாமான் வாங்க, ஒரு ஷாப்பிங்கில் போய் வாங்க, இப்படி ஓப்பனாக இருந்துட்டாங்கன்னு வச்சுருங்க, நீங்கள் ஒருத்தரை மறைக்க 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 தான் அதுக்கு வேல்யூ கூடும். இவங்க தன்னை வேல்யூ படுத்துறதுக்காக மறைக்கிறாங்க. ஓகே, நீங்கள் அவங்க பாட்டு கேஷுவலாக போச்சு எத்தனை நாள் பின்னாடி போவாங்க. ஆமாம், நீங்கள் மறைச்சி 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 வந்து திடீர்னு ஒருத்தரை போய் ஃப்ளாஷ் பண்ணும்போது எமோஷன் ஆகுது. இது வந்து அவங்க தவறு தான். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பட்டினப்பாக்கத்துலேருந்து வராரு, பனையூர் போகிறாரு, எத்தனை பேர் பின்னாடி போனாங்க? சென்னையில் நம்ம தான் இருக்கோமே, காரில் ஒன்றா போகிறதெல்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகும்போது கட்டுக்கடங்காமல் கூட்டம் பின்னாடியும் போது வருது. ஆமாங்க. இல்லை நான் என்ன சொல்ல கேளுங்க, இப்போ அவருடைய பர்சனல் போயிட்டு தானே இருக்கிறாரு. கூட்டம் ஜாம் ஆகி எங்கே டிராஃபிக் ஆச்சு? அவருடைய பர்சனல் போகாமல் இருக்கிறாரா? போயிட்டு தான் இருக்கு. எல்லா பக்கமும் போயிட்டு தான் இருப்பாரு. அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவேர்னஸை நம்ம தான் உருவாக்குறோம் ரகசியமாக. இப்போவும் அந்த என்ன ஒரு நம்ம கரூருக்கு வந்து வித்தவுட் பெர்மிஷன் இண்டிவிஜுவலாக ஒரு வீட்லேயும் ஒரு சந்திக்கலாம், யாருக்குமே சொல்லாமல் அந்த ஒரு வீட்டுக்கு மாத்திரம் ரகசியம் சந்திக்க முடியும். இதுக்கு போலீஸ்ல பெர்மிஷன் கேட்கவே கூடாது. இல்லை அவருக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் மறுபடியும் நடந்துருச்சுன்னா நீங்கள் கொட்டை அடிச்சாதான் நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அண்டர் கிரவுண்டில் இவ்வளோ வேலை நடந்திருக்கு. அந்த பஸ்ஸை பிடிச்சி அரேஞ்ச் பண்ணி வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்குமே தெரியாது, உளவுத்துறைக்கே தெரியாதுங்கிறாங்க. எப்படி செட் பண்ணாங்க? ஒரே நாளில் அந்த 75 குடும்பத்தை ஒன்றா சேர்த்த முடியுமா ஒரே நாளில்? இதுக்கு மாஸ்டர் பிளானிங் எவ்வளோ அண்டர் கிரவுண்ட் நடந்திருக்கு. அந்த வீட்டில் பேசணும், அந்த வீட்டில் சொந்தக்காரங்கிட்ட பேசணும், அவங்க அனுமதி வாங்கணும். எடுத்தெடுப்பில் மருமக மாமனார் மாமியார் சொல்லாமல் வந்துட முடியுமா? முடியாது. அப்போ இதெல்லாம் ப்ரீ பிளான்டாக எல்லாமே அடிலோடு நடக்கு. இதெல்லாம் செய்ய முடியுதுல்ல? பஸ் அரேஞ்ச் பண்ணணும், எத்தனை பேர் வராங்க பார்க்கணும், அவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் பார்க்கணும், எல்லாம் முடிந்தது. நாளைக்கு வரப்போகிறாங்கங்கும் போது 2 நாளைக்கு முன்னாடி தான் மேட்ரு ரிலீஸ் ஆகுது. அதே போல் முடியும்னா முடியலாம். எனக்கு என்னன்னு தெரியலை, இதில் வந்து ஒரு 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 அரசியலில் இது ஒரு பின்னடைவுன்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ விஜய் வந்து டெசிஷன் எடுக்கிற தயங்குறாரு, அவருக்கு அந்த குவாலிட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? குவாலிட்டி இல்லைங்கிறத விட என்னை பொறுத்த வகையில் ஒரு அரசியல் தலைவர் பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் இருந்தால் சக்சீட் பண்ணவே முடியாது. ஆமாம். அதாவது ஜெயலலிதா அம்மா ஆரம்பத்தில் கொள்கை பரப்பு செயலாளர், எல்லா ஆம்பளைகளோட கடந்து இடிச்சு பிடிச்சி ஒவ்வொரு ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி நான் அதை கண்ணால் பார்த்தேன். திருநெல்வேலிக்கு யார் கருப்புசாமி பாண்டியனோட வந்து நிற்பாங்க, அவங்க பொற்கோல்லாம் கொடுத்து நான் பார்த்துருக்கேன். வெள்ளை சேலை கட்டி அவங்க எடுப்பில் அங்கே தனியாக போய் உட்காரல. ஓகே, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி போட்டி போட்டு மல்லு கட்டி தான் அந்த ஜெயிச்சு அந்த இடத்த பந்தய பொருளாக அடைஞ்சாங்க. சிம்பிளாக அடையலை. எம்ஜிஆர் இறக்கும்போது கூட அவங்க அந்த டாமினேட் பண்ணுறாங்க, ஏன் உடம்பு, ஏன் எம்ஜிஆர், ஏன் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமாட்டில் போய் உட்காடுறாங்க. ராணுவ வண்டியில் ஏறி போய் உட்கார்ந்து அந்த ஓனர்ஷிப் எடுக்காங்க. அவன் மிலிட்ரிக்காரன் பிடிச்சி கீழே தள்ளி போடுறான். இவ்வளவு ஃபைட்டுக்கு அப்புறம் தான் அந்த சீட்டில் போய் உட்காரப்படுச்சு. எடுத்த உடனே போய் அதை கேப்சர் பண்ண முடியாது. ஆனால் ஃபீல்டுக்கு வெளியே வராமல் நடக்காது. இப்போ நான் இத்தனை தடவை நான் பேசிகிட்டு இருக்கோம், இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் காலும் வரல, நான் பார்க்க முடியல. நான் ஒரு ரிலீஜியஸ் லீடராக இருந்து, அவரும் கிறிஸ்டியனு, நான் ஒரு பிஷப்பாக இருந்து கூட பார்க்க முடியலை. அப்போது எப்படி நீங்கள் மக்களுடைய குறைகளை கண்டறிவீங்க? அங்கே அடித்தட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது சிஎம்ங்கிறது ஒரு ராஜா, அந்த காலத்துப்படி பார்த்தா ஒரு ராஜா, மன்னர். அப்போது கீழ்த்தட்டு மக்களில் என்ன நடக்குங்கிறது தெரியணும். அப்போ அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து மாறு வேடத்தில் வருவாங்களாம். பிச்சைக்கார மதியோ, ஒரு காய்கறி வியாபாரி மதியோ, பழைய பாத்திரங்களை வாங்குறவங்க மாறு இடத்துல வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட பேச்சு கொடுத்து அங்கே என்ன நடக்குங்கிறத ராஜாவே கண்காணிப்பாங்க. அதே இது முதலமைச்சர் ஜெயலலிதாவாக இருந்தபோது அவங்க வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அரசு உளவுத்துறை, காவல்துறை மூலம் உளவுத்துறை, அதை மாத்திரம் நம்ப மாட்டாங்க. பிரைவேட் உளவுத்துறை வச்சிருந்தாங்க. 3 உளவுத்துறை கட்சிக்காரங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்க ஜெயித்ததுக்கு ஒரு வெற்றியே தான். அப்ப அதே அந்த டெக்னிக்கை வந்து திரு விஜய் ஃபாலோ பண்ணாம இப்ப இவங்க அவங்கள சுத்தி ஒரு 4 லீடர் வச்சுக்கிட்டு அவங்க உள்ள போகாம வாசலை
முன்னாடி ஒரு இரும்பு தாப்பா போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, பின்னாடி ஒரு தாப்பா போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. கம்யூனிகேஷன் கேப். இப்போ நான் ஜெயலலிதா அம்மா மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய லீடர் இன்னைக்கு சரித்திரத்தை நம்ம தமிழ்நாடு அரசியல் வரலாறுல பார்க்கல. நான் 32 தடவை வீட்டுக்குள்ள போயிருக்கேன். அமைச்சர் ஜெயலலிதா பார்த்திருக்கீங்க? ஆமா, 32 அமைச்சரும் லைட் போட்டு பைலட் போட்டு வீடு அம்மா பின்னாடி வருவாங்க. வந்து அந்த வீட்டுக்கிட்ட வந்து கடைசியில் அந்த எண்டில் அப்படி திருப்பி விட்டுருவாங்க. இங்க பேரிகார்டு வச்சிருப்பாங்க, வீட்டு வாசலுக்கு பேரிகார்டு. எல்லாம் ரோட்ல நிற்பாங்க. உலக மக்களுக்கு எதுவுமே தெரியும், அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இவங்க வீட்டுக்குள்ள போறாங்களா, அம்மா வீட்டுக்குள்ள போறாங்களா, ரோட்ல நிற்காங்க. ஊர் உலகத்துக்கு அமைச்சர், ஆனா வெளியே நிற்பாங்க. நான் உள்ள போகும்போது பூங்குண்டம் சார் தான் அம்மாவுடைய வாய்ஸ், நிழல் எல்லாமே தான். அவருக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னோன்னு எனக்கு 3 செக் போஸ்ட் முன்னாடியே சொல்லிடுவாங்க. சரி, இப்படி பிஷப் கார் வருது விட்டுருங்கன்னு. அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவான். உங்களுக்கு தெரியும் அந்த செக் போஸ்ட், அடுத்த டேர்னிங், அப்புறம் இங்க நம்ம ரஜினி விட்டுட்டு போ அந்த ஒரு செக் போஸ்ட், அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வர முடியும். 3 செக் போஸ்ட் தாண்டணும். சும்மா காரை விட மாட்டாங்க, அந்த தெருவில் உள்ளவங்களை ஒத்துல விட்டுருவாங்க. மற்றபடி புதுசாக வர விட மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் பூங்குண்டம் சேட்டை சொல்லி அவரும் எனக்கு அலோவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த பாம் டெஸ்டர்னு ஒரு இந்த பக்கம் வச்சிருப்பாங்க, பேரிகார்டு போட்டு அடைச்சி. வீடு இந்த பக்கம் இருக்கும், இப்படி ஒரு தெரு உள்ளே போகும், இங்கே ஒரு தெரு போகும், அங்கே தெருவில் யாருமே விட மாட்டாங்க. இது அப்புறம் அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் அங்கேருந்து கார்டன், போயஸ் கார்டனுக்கு அவங்க வீட்டுக்குலேருந்து 2 பேர் வருவாங்க, பிளாக் கேட் வந்து. இதுதான் நான் நடந்தது சொல்கிறேன். வந்து என்னெல்லாம் பாம் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு எனக்கு ரைட் லெஃப்டில் வருவாங்க. நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமான்னு முடியக்கூடாது, எடுக்கணும்னாங்க. அப்போ நான் உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது அமைதி பூங்காவாக இருக்குது. ஓகே, ஒரு கரைவெட்டியை நான் இது வரைக்கும் அம்மா உயிரோடு இருக்கும்போது நான் பார்த்ததில்லை. அம்மா இறந்த பிறகு அது சண்டைக்கிழமை ஆயிற்று. 7வது நாள் நான் போயிருக்கிறேன். போயிருக்கும்போது ஒரே கூட்டம், சின்னம்மா நாங்கள் ஒரே கூட்டம், கூச்சல். அப்போ இன்பதுரை இப்போ எம்பியா இருக்காரு, அவரு அம்மா சின்னம்மா எங்க பிஷப் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுனாங்க. அப்போ இப்படி 7வது நாள் இறந்து இப்படி கும்பிட்டுட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் கட்சியை பொசிஷன் எடுக்கலைன்னா உண்மையாகவே இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. நீங்க ஆமாம், நான் சொன்னேன், நீங்கள் தான் அம்மா கூட 40 வருஷம் 30 வருஷம் இருந்திருக்கீங்க. அவங்க மூச்சு காத்த சுவாசத்தெல்லாம் நீங்கள் அறிஞ்சவங்க. அவங்களுடைய விருப்பம், அவங்க மனசில் உள்ள காரியங்கள் எல்லாம் அறிஞ்ச ஒரே நபர் இந்த பூமியில் நீங்கள் ஒருத்தர் தான். அவங்களுடைய விருப்பத்தை பின்னாடி நிறைவேற்றணும்னா நீங்கள் பொதுச்செயலாளர் இருந்தால் மாத்திரம்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க சசிகலா கொண்டுட்டாங்க, தள்ளி போட்டாங்க. நான் ஐ விட்னஸ், நான் ஒரு பிஷப்பு, நான் சொல்கிறேன், என் கண்ணில் நடந்தது சொல்கிறேன், வதந்தி இல்லை. என் கண்ணு முன்னாடி நான் சொன்ன உடனே அப்படி இது சொட்டுன்னு ஒரு 7 ட்ராப் விழுதுங்க. கிளிசரினா சேர்த்தாங்க. அவங்க வெளியே வந்து போர்ட்டிகள் வந்து எல்லாரையும் கும்பிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ இன்பத்தோடு சொல்கிறார், எங்கே பிஷப் வந்திருக்காங்க. உடனே என்கிட்ட நிற்காங்க, இவ்வளோ பக்கத்தில் இருக்கும், ட்ராப் விழுது. நான் அந்த வார்த்தை சொன்ன உடனே சென்டிமெண்ட்டாக அவங்கள தொடுது. நீங்கள் ஒருத்தர் தான் அவங்க கூட இருந்தீங்கன்னு அப்படி சொன்னால் கண்ணீர் வடிக்காங்க. அப்போது உலகம் சொல்லும் அவங்க தட்டி போட்டாங்க, கொண்டு போட்டாங்கம்பாங்க. அவங்க 30 வருஷம் சிஸ்டராக பழகி கூட இருந்து, அம்மாவுக்கு அம்மாவாக, தோழிக்கு தோழியாக, துணைக்கு துணையாக இருந்து, வீட்டோடு இருந்து. சரி, இன்னொன்று 75 நாள் கெட்டின மனைவியோ புருஷனோ ஒருத்தர் சோம்லனா, பார்ட்னர் சோம்லனா ஹாஸ்பிட்டலே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நெருங்கிய உறவினர் இறந்துட்டாங்க, அதுக்கு போகலை. 75 நாள் டே அண்ட் நைட்டு அந்த அப்போலோவில் 3rd ஃப்ளோர், அவங்களுக்கு 2nd ஃப்ளோரில் ஐசியூ, 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. யாருங்க இருப்பா? அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க, அது ஒரு வாய்க்கே வந்தது போய். சார், நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா கூட இவ்வளோ பழகி இருக்கீங்க. ஆமாம், நீங்கள் எத்தனை வாட்டி சார் திரு விஜய் அவர்களை வந்து சந்திக்கணும்னு நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க? நான் நம்ம மீடியா மூலம் இவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஓகே, இது வரைக்கும் நோ ரெஸ்பான்ஸு. கேட்டிங்களா? 2வது ஒரு நிர்மல் குமார், அவர்கிட்ட பேசினேன். அவர் நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னாரு. அப்புறம் போன 2 வீக்ஸ் பேக் பேசும்போது அவர் சொன்னார், வெளியூரில் இருக்காங்க எல்லாரும் 3 வரும் அப்படின்னாரு. அப்போ அந்த இன்சிடெண்ட் சூடாக இருந்துச்சு. இப்போ நேற்றைய தினமும் நான் பேசினேன். பேசும்போது இன்றைக்கு எல்லா தமிழ்நாடு முழுக்க உள்ள வழக்கறிஞர் மீட்டிங் நடக்கு, பொதுக்குழு இந்த வாரத்தில் வச்சுருக்கோம், இது முடிஞ்ச பிறகு அடுத்த வாரம் ஃப்ரீ ஆயிடுவோம், நான் அடுத்த வாரம் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார் நிர்மல்குமார். ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஃபோன் அடித்தா எடுக்கலை. இவர் புஷி ஆனந்த் அன்று முதல் இன்று வரை சுவிட்ச் ஆஃப். 2 நம்பர் இருக்குது, 2 இதுக்கு மேலே ரகசிய நம்பர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அவர் பர்சனல் ஒன்று, அஃபிஷியல் ஒன்று, 2 நம்பர் என்கிட்ட இருக்குது. 2மே சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இந்த கரூர் இன்சிடென்ட்லேருந்து இப்போ வரைக்கும் சுவிட்ச் ஆஃப், நேற்று வரைக்கும். இன்றைக்கி நான் பார்க்கல சார். அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் தொடங்கியிருக்காங்க, ஒரு 2 வருஷம் ஆகும்போது. சிறுபான்மை பிரிவுன்றது ஒன்று இருக்கணும், இருக்கா? அதான் கேட்குறேன். ஏன்னா அது ஒன்று இருக்கு, ரொம்ப முக்கியம் இல்லை சார். அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியே தெரியல சார் அவங்கள்ட்ட கட்சியில். அதாவது கட்சியே இன்னும் தவிர ஆரம்பிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன்.
அதாவது இவருக்கு ஒரு கூட்டம் இருக்கு. ஓகே, அதை வந்து ஒரு நான் அதுக்கு தான் இவ்வளோ அவசரப்படுறோம். அவங்க ஸ்லோவாக இருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன குழப்பமோ, மேலேருந்து என்ன அழுத்தமோ, கீழே இருந்து திமுகலேருந்து என்ன அழுத்தமோ அது நமக்கு தெரியாது. மோடி ஐயாட்டிருந்து அழுத்தம் வரலாம், ஸ்டாலின்ட்டு அழுத்தம் வரலாம், என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. கண்டிப்பாக 2 பெரிய ஃபேக்டர் அரசியலில், 2 பேருக்கும் ஆட்டம் தான். அப்போ இதுங்க உள்குத்து நிறைய இருக்கும், நமக்கு தெரியாது. வெளியே இருந்து நம்ம பேசுகிறோம், அடிபடுறவங்களுக்கு தான் தெரியும். ஏன் மௌனமாக இருக்காது, ஏன் இப்படி செயல்படாமல் இருக்க. நம்ம வெளியே இருந்து வாய்க்கு வந்து பேசிடலாம். ஆனால் ஆளுங்கட்சி திமுக முதலமைச்சர், அந்த பக்கம் ஆளுங்கட்சி பிரதமர், 2 பக்கமும் இடி விழும். நம்ம வெளியே சோசியல் மீடியாவில் இப்படி சும்மா பேசிட்டு இருக்கிறோம். அவர் படுற பாடு என்னன்னு நமக்கு தெரியாது, உள்ள இருந்தாதான் தெரியும். இன்னொரு விஷயம் சார், அதாவது திரு விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்தவர், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் எல்லாருமே நாளைக்கு விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது, முடியாது. நான் பார்க்கல. இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசினால என்ன ஆகும்னு இதை கடிக்கி சண்டைக்கு வராங்க. உண்மையாவே என் குரூப்ல கொண்டு போடுவேன், அதாவது எங்க சிஎஸ்ஐல கொண்டு குரூப்ல கொண்டு போடுவேன். பாசிட்டிவே இல்லை, அப்படியா? நெகட்டிவ். ஒருத்தர் துபாயிலேருந்து என்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு, மாற்றி மாற்றி அடிக்காரு. எதுக்கு அடிக்காருன்னு சொல்லிட்டு சரி எடுத்த உடனே வள்ளியூரில் உள்ள சின்ன தம்பி தான். சரிங்க சார். உடனே ஐயா நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நம்ம திமுக காங்கிரஸை தவிர வேறு எதுக்கும் பண்ணக்கூடாதுல்ல. உடனே ஒரு பதிலும் சொல்லாமல் கட். இந்த வீடியோ கூட ஒரு பார்ப்பாரு. கட் பண்ணிட்டு, ஐ ஆம் த பார்ட்டி ஆஃப் தி பிரசிடென்ட், ஏன் கட்சி, நான் இவர் சொல்ற கேட்டு நான் எதுக்கு திமுகவுக்கு காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவோம். எனக்கு தெரியும் நான் அரசியல். நான் ஜெயலலிதா அம்மா கூட இருந்திருக்கேன், அவங்க ஃபியூனரல் இருந்திருக்கேன், அடக்கம் வரைக்கும் இருந்திருக்கேன், கடைசி வரைக்கும் இருந்திருக்கேன். அப்புறம் சசிகலா அம்மா கூட இருந்திருக்கேன், டிடிவி தினகரன் கூட இருந்திருக்கேன், அதுக்கப்புறம் எடப்பாடி கூட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க பிஜேபியோட கூட்டணி போட்டோன்னா பிரிஞ்சு வந்து கட்சி ஆரம்பிச்சேன். திரும்ப ஈரோடுல எலெக்ஷனுக்கு போய் கண்டெஸ்ட் பண்ணி போயிருக்கேன். தனியாக நாமினேஷன் பண்ணி நாமினேஷன் ஏற்கப்பட்டாச்சு என் கட்சி சார்பில். பெரிய 6 வாரத்தோட பேண்டு வாத்தியத்தோட பவுன்சர்லாம் போட்டு பிரமாதமாக பண்ணேன். உடனே யார் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் மினிஸ்டர் வந்து என்ன பார்த்தாரு ஒரு ஹோட்டலில். உடனே நீங்கள் என்ன இப்படி தனியாக நிற்கீங்க, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கடைசி மினிட்ல 2 லட்சத்தை வாங்கியிருக்கோம், நீங்கள் அம்மாவுடைய ஃபேன், நீங்கள் எதிர்த்து நிற்கலாமா, நீங்கள் எடப்பாடியில் பார்க்கவும் சொல்லி அவர் அங்கே கூப்பிட்டு போனார். அப்போ அந்த கட்சி ஆரம்பிச்சவர் 6 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு லாங் கேப்ல எடப்பாடி பார்க்கேன். உடனே அவர் ஒரே சந்தோஷம், வாயெல்லாம் பல்லு, ஏ பாப்பா ஏ வேலுமணிக்கு வா, நம்ம பார்த்துருக்கேன், ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி பயங்கர உற்சாகம். அப்போ நீங்க அந்த உங்களுடைய பாஸ் எல்லாம் என்கிட்ட தந்துருங்க. நான் இது கேம்பெயின் ஸ்டார் கேம்பெயினிங் பாஸ் 15 வச்சிருந்தேன். அது ஒரு கட்சிக்கு 15 கொடுப்பாங்க. இவங்களுக்கு 32 அமைச்சர், பழைய அமைச்சர் எக்ஸ். அப்போ அவங்களுக்கு இருக்காது, இதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேம்பெயினை நீங்கள் நடத்துங்க, நான் உங்களுக்கு நிறைய ஹிண்ட்ஸ் தரேன், நானும் நிறைய வச்சுருக்கேன்னு சொல்லி ஃபுல்லாக அதிமுக ப்ரமோட் பண்ணி அதிமுகவுக்கு சப்போர்ட்டரா இருந்து நான் ஏன் நாமினேஷனை வித்ட்ரா பண்ணேன். எதுக்கு? பிஜேபியோட நாங்கள் விட்டுட்டோம், இனி சேர மாட்டோம்னு சொன்னாங்க. ஆமாம் ஆமாம், கரூரில். அப்பவும் வித்தவுட் பெர்மிஷன்ல யார் வரா? அண்ணாமலை ஒரு நாள் வந்துட்டார். நான் கேட்டேன், அண்ணாமலைலாம் குறுக்க வராங்க, என்ன கேட்டு அப்படிங்காங்க. ஏன்னா நயினார் என் ஃப்ரெண்டு அவர், நாங்கள் எல்லாம் அதிமுகவில் ஒன்றா ஃப்ரெண்டு, எங்கள் சொந்த ஊர் திருநெல்வேலி. அப்போ அப்படி கை காட்டினார். உடனே அண்ணாமலையும் கை காட்டுறாரு. நான் எதிர்த்து ஏன் டெம்போ டிராவலில் பிரச்சாரத்தில் போகிறேன் அதிமுகக்கு. அவங்க இவங்க படமே போடலை, பிஜேபி படம்லாம் கேம்பெயினில் எங்கேயுமே போடலை. ஆனாலும் அவர் வாலண்டரியாக வந்து சொல்லிட்டு போகிறாரு, ஓட்டு போடுங்க அப்படின்னு. அதனால் கேளுங்க, இது இப்போவும் நான் திரும்ப சொல்ல, பிஜேபி கூட்டணிக்குள்ளே நான் வந்து உள்ளே வர முடியாது. ஓகே, அப்போ எனக்கு என்னென்னா, இவங்க அதிமுக வந்து பிஜேபியோட போனனால தான் அதர் சோர்ஸ் உருவாகட்டு நான் விரும்புகிறேன். நான் வந்து அதிமுகவுக்கு எதிரி கிடையாது. இப்போ என் வீட்டுக்கு வாங்க, போர்ச்சுகோவில் அம்மா படம், ஹாலில் பெரிய அம்மா படம், அம்மாவும் நானும் இருக்கிறது, பெட்ரூமில் வச்சுருக்கேன். இந்த பர்ஸில் நீங்கள் திறந்த உடனே ஐடி கார்டு, அதிமுக ஐடி கார்டு தான் வரும். இதை நான் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக நினைக்கல. நான் கட்சி ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆச்சு. நான் எல்லா எலெக்ஷனும் கண்டெஸ்ட் பண்ணிக்கேன். 40 சொச்சம் கட்சியை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ ஆளுங்கட்சியில் எம்எல்ஏ இருந்தவங்க எல்லாம் திமுக கூட்டணியில் இருந்தவங்களாம் அவங்க சிம்பிளில் நிற்கலை, கட்சி சார்பில் கேன்சல் இருக்காங்க. என் கட்சி இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. 21 நான் டியூப்லைட் சின்ன 234 தொகுதிக்கு டியூப்லைட் சின்ன வாங்கியிருந்தேன். கெட்டில் கண்டெஸ்ட் பண்ணோம், சிறுவைகுண்டத்தில் கேண்டிடேட் போட்டோம், அது பண்ணோம். அதே நான் ராதாபுரத்தில் இருந்தேன். அதனால் தொடர்ந்து நான் எல்லா எம்பி எலெக்ஷனை தமிழ்நாட்டில் தூத்துக்குடி, திருநெல்வேலி 2 தொகுதியும் சேர்ந்து பார்த்த ஒரே கேண்டிடேட் நான் தான். சரி, ஒருவேளை நாளைக்கு வந்து பாஜக கூட்டணியிலேருந்து அதிமுக வெளியே வந்துருச்சு, ஏற்கனவே ஒரு வாட்டியும் வெளியே வந்திருக்காங்க, மக்கள்கிட்ட வந்து நம்பக தன்மையே இல்லாமல் போயிருமே சார். இனி வந்தாலுமே எடுபடாது.
என்ன பொறுத்தவரை இனி அவங்க கூட இருக்கதான் லாபம். நல்லது. ஓகே. இருந்தா மைனஸ் தான் அடிக்கும். அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிரும். இவங்களுக்கு பச்சை குத்தியாச்சு, அக்மா இருக்கு, பிஜேபி அக்மா இருக்கு, அதிமுக குத்தியாச்சு. இனி அதை போய் கலத்தி போட்டாலும் அது அக்மார்க் தான். அது என்ன சொல்லிருக்கு, இந்த டேட்டுவா, டேட்டு போட்ட பிறகு அதை அழிச்சாலும் அது சரியா வராது. எனக்கு டேட்டு போட்டாச்சு, என்ன அது மக்கள் இனிமே நம்புற மாதிரி இல்ல, நம்புற மாதிரி இல்ல. இனி வந்தாலுமே ஏற்கனவேங்க அதிமுகவே ஒரு மத சார்புள்ள கட்சின்னு எல்லாருக்குமே தெரியும். நான் அம்மா கிட்ட பழகுனது எப்படின்னா, அவங்க சிறையில் இருக்கும்போது அவங்கள போய் பார்க்க போய் அவங்களுக்காக ப்ரே பண்ண சொல்லி கடவுள் என் உள்ளத்துல ஏவி போனேன். எனக்கே அதிமுக பிடிக்காது, எனக்கு அந்த பச்சை கலர் ரெட்டலையை பார்த்தாலே பிடிக்காது. அப்படி இருந்தாலும் கடவுள் என் உள்ளத்துல ஏவி அவங்க அந்த சிறையில் இருக்கும்போது அவங்களுக்காக நீ போய் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நான் போய் உபவாசத்தோட போய் ஜெபிக்க போனேன். அப்படி அதுக்கப்புறம் எனக்கு அவங்க மேல ஒரு ஈர்ப்பு அப்படி பழகிட்டோம். அப்புறம் அவங்களுக்காக நிறைய கூட்டங்கள் நடத்தி நிறைய கட்டணும். அப்போ எல்லாரும் என்ன திட்டுவாங்க, ஏன்னா எங்க கிறிஸ்டியன்ல யாருமே அதிமுக கிடையாது. நீங்க அந்த அதிமுக கட்சியில மொத்தமே கிறிஸ்தவ, அந்த மனோஜ் பாண்டியன் ஒருத்தர் இருந்தாரு, விஜிலா இப்ப திமுக போயாச்சு. அதுக்கப்புறம் சீனாத்தானு தூத்துக்குடியில அமைச்சர் இருந்தார்ல அவரு. அப்புறம் இங்க யாரு அவர் பேருனா கொளத்தூர் தொழில் இருந்தாரு, கொளத்தூர் தொழில் எம்எல்ஏ இருந்தார்ல, அவர் பேர் வர மாட்டேங்குது. ஆமா அவரு. ஆமா கேட்டீங்களா, இம்புட்டு பேர் தான் எங்க கிறிஸ்தவமே. இந்த அதிமுக கட்சியில கிறிஸ்டியன்ஸே கிடையாது. ஜேசிடி பிரபாகர் இவ்வளவு பேர் தான், விரல் விட்டு என்ன கூடியவங்க, வேற யாருக்கா சொல்லுங்க பாப்போம், கிடையவே கிடையாது. இந்த ஒரு அமைச்சர் பெஞ்சமின், அவர் பெந்தைகோஸ். இந்த பெஞ்சமின் அமைச்சர், ஜேசிடி பிரபாகர், யாரு நான் இருந்தேன், விஜிலா இருந்தாங்க, அப்புறம் யாரு சீனா தானா, இன்பதர மனோஜ் பாண்டி, இவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க யாராவது யோசித்து கூட கண்டுபிடிக்க முடியாது, யாருமே கிடையாதுங்க. அப்போ இந்த இவ்வளோண்டு பேர்ல போட்டி, இதுல வர இவரும் பிந்தி முந்தி போயிட்டாருன்னு இடிப்பாங்க. யாரு மனோஜ் பாண்டி, எல்லாருக்கும் உருன்னுக்கும். இவர் இன்னைக்கு நம்ம இத்தனை நாள் ஜெப்பு தூக்குறோம், நம்ம அம்மா வீட்டுக்குள்ள போக முடியல, இவர் நேரத்து உள்ள பாஞ்சிட்டு ஆரம்பிப்பாங்க. எனக்கு டைரக்ட் கான்டாக்ட் பூங்குண்ட சார், ஒவ்வொருக்கும் பூங்குண்ட எனக்கு டைப் பண்ணுவாரு, எல்லாமே அவங்க செஞ்சாங்க. அதே போல என் மிஸ்ஸஸுக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டை தொகுதிக்கு 2016 ஃபார்ம் நானே போகல, அவங்க கட்சிக்காரங்களை வச்சு பணம் கட்டி அப்ளிகேஷன் போட்டோம். 110 அப்ளிகேஷன் பாளையங்கோட்டை தொகுதிக்கு 3 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அதுல ஒன்று என் மிஸ்ஸஸ், எம்எஸ்சி பிஏ டீச்சர், கிறிஸ்டியன் ஆர்டர் அப்படி வந்துருது. அவங்கள தேர்ந்தெடுத்து 3 பேர். அதுக்கப்புறம் உளவுத்துறை சொல்றதை அவங்க கேட்பாங்க. உளவுத்துறையில என்ன சொல்லியிருக்காங்க, மேலப்பாளையத்தில் முஸ்லீம்ஸ் அதிகம், கிறிஸ்டியன் கேண்டிடேட் போட்டா அங்கே எடுபடாது, முஸ்லீமை போடுங்கன்னு சொல்லி தசை திருப்பிட்டாங்க. இல்லாட்டி என் மிஸ்ஸஸ் தான் எம்எல்ஏ அமைச்சராக இருப்பா. இவ்வளோ சொல்றீங்களே சார், இன்னொரு சைடு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, தாவேக்காவினர் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு எல்லாமே இங்கேதான் வரப்போகுது, திமுக இதுதான் பேரடியா இருக்க போதுன்ற மாதிரி அவங்க பேசி. நான் கேன்வாஸ் பண்ணிருக்கேன், என்ன வச்சு ஷேக் ஆகுதுல்ல, என்ன தவிர வேற யாராவது பேசியிருக்காங்களா? இல்ல, ஒருத்தர் கிடையாது. நான் அவரை மோல்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ என்ன வச்சு நான் டெய்லி என் ஃபேஸ்புக் பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் டுடே ஆன்வர்ட்ஸ், இப்போ நான் என்னைக்கு அவருக்காக பேச ஆரம்பிச்சோன்னா அண்டையிலேருந்து அவருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃபேஸ்புக் 2-3 ஃபேஸ்புக் பிஷப் காட்ஃபினபிள் போய் பாருங்க, முழுக்க யார் விஜய் சப்போர்ட்டாக தான் இருக்கும். எனக்கு என்ன விஜய் பார்க்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரா, என்ன பேச, அவர் தான் என்னை கூப்பிட்டு பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். அந்த இடத்துல இல்லை. அவர் ரியல் கிறிஸ்டியன் மேனாக இருந்தால் என்ன நீங்கள் வாங்க, எனக்கு ப்ரேயர் பார்ட்னராக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, உங்கள் பிளெஸ்ஸிங் எனக்கு வேணும்னு அவரு கேட்கணும். ஓபிஎஸ் அவர்லாம் என்னை பார்த்தோன்னே ஜெபம் பண்ணுங்க பாரு, நான் ஜெபம் பண்ணுவேன், என்னை பார்த்தோன்னே ப்ரே பண்ணுங்க பாரு. அதனால் இப்போ இவர் என்ன கூப்பிடவும் இல்லை, ஜெபம் பண்ணணும்னு சொல்ல ஒன்றும் இல்லை, நம்ம பட்ட ஆதரவு கொடுப்பேன். எதுக்குன்னா என்னுடைய இது ஆஸ் அ கிறிஸ்டியன்கிறதுக்காக நான் செய்யவே இல்லை. சரி, அப்படின்னா நான் பாலிடிக்ஸ்லேயே வர முடியாது. அவருக்கு நான் ஒரு ரிலிஜியஸ் லீடர், அவர் கிறிஸ்டியன்கிறதுக்காக இல்லை, அதுவும் ஒரு காரணம். ஆனால் மாற்று வர வேண்டும். இப்ப பிஜேபியோட அதிமுக போயிட்டு இல்லைன்னா அதிமுக வரணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுவேன். எடப்பாடியாரை ரொம்ப மட்டுப்படுத்த முடியாது, திறமை அதிகம். அவர் குரல் வளம் ஒரு அப்படி கவர்ச்சியா இல்லைனாலும் திறமை இருக்கு, அது போதும். இன்னைக்கு அந்த நேரம் தத்தளிக்கிறேன்னா கூட இருந்தேன். எடப்பாடியார் முதல்ல போய் பதவியேற்ற அன்னைக்கு நான் அவர் வீட்டில இருந்து போட்டோ வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டே. அதே போல டிடிவி துணை பொதுச் செயலாளருக்கும் முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு, சசிகலாபா பொதுச் செயலாளரும் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே இருக்கேன். ஆனால் எல்லாருக்கும் சொன்னது 3 நாள்ல கலைஞ்சிரும், 5 நாள்ல கலைஞ்சிரும், 1 வாரத்தில் கலைஞ்சிரும், 10 நாள்ல கலைஞ்சிரும். இதுதான் எல்லாருடைய கருத்தும். அதான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இதுல இழுத்து தம் கட்டி வந்தார்லங்க 4.5 வருஷம். சரி, அதுவும் கொரோனா பீரியட்ல அதிக டேலண்டா கொண்டு போனார். அதுலலாம் அவரை குறை சொல்லவே முடியாது. இதுல இருந்து டெக்னாலஜி அவருடைய அறிவு அவருடைய சுயபலமும் கிடையாது. அண்டர் ட்ரெயின்ட் பை
புரட்சி தலைவி அம்மா. ஏன்னா அத்தனை வருஷம் அவங்க கூட சேவல் சின்னத்திலிருந்து வந்திருக்காங்க. ஆமா. அதனால இவங்களுடைய இம்பாக்ட் இருக்குல்ல, இவங்க திணிச்சு வச்சிருக்காங்க டீச்சிங், இதை ஃபாலோ பண்ணிட்டாரு. அதாவது ரோடு போட்டு விட்டால இவங்க கார் ஓட்டிட்டு போறாரு, அதுக்கும் திறமை வேணும்ல. கண்டிப்பா. அது வந்து வேற யாராலும் முடியாது. ஓகே சார், நம்ம நடப்பு அரசியல் குறித்து இன்னைக்கு நம்ம நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். வணக்கம்.